ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. ஹரே பக்தர் கிருஷ்ணா. எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 27 முதல் 30 வரை. உத்ஸ்ருஷ்டோர்தாது மலம் நிர்பித்யத வைகுதம் ததப்பாயு ததமித்ரா உத்சர்க உபயாஸ்ரய. Thereafter, when we desire to evacuate the refuse of eatables, the evacuating hole, anus, and the sensory organ thereof developed along with the controlling deity Mitra. The sensory organ and the evacuating substance are both under the shelter of the controlling deity. சரி, சில விஷயங்கள் இன்னும் மருத்துவத்துறைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க. மருத்துவத்துறை என்னதான் அட்வான்ஸா இருந்தாலும், மருத்துவத்துறை என்னதான் முன்னேறி இருந்தாலும் சில விஷயங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் எப்படி தோன்றுச்சு? புலனுறுப்புகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியம் செயல் புலன்கள், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலன்கள், 5 அறிவு புலனுறு பொருட்கள், பஞ்சமகாபூதங்கள், இதெல்லாம் ஏதோ தானா வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க அவங்க. பெரும்பாலும் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஏதோ தானா வந்துருச்சு, அப்படியே நேச்சரா வந்ததுன்னு நினைக்கிறாங்க. எதுவுமே நேச்சரா வரல. நேச்சரா வந்ததுன்னா அந்த நேச்சர் யார்கிட்ட வந்ததுன்னு இருக்கு. எதுவுமே இங்க தானா வரல. அது உற்பத்தி பண்ணவர் ஒருத்தர் இருக்கிறார். உற்பத்தி பண்ணவர் உற்பத்தி பண்ணவர் விட்டுட்டு உற்பத்தி பொருளை மட்டுமே பார்த்துட்டு அதிசயப்படுறதா இந்த உலகம். இந்த ஜட உலகம் என்ன பண்ணுதுன்னா, உற்பத்தி பண்ணவரை விட்டுட்டு உற்பத்தி பண்ண பொருளை மட்டும் ஆச்சரியமா பார்த்துட்டு. இப்ப எனக்கு என்ன தெரியுது, எனக்கு பின்னாடி ஒரு போட்டோ இருக்கு, ராதாகிருஷ்ணர் போட்டோ. இந்த ராதாகிருஷ்ணர் போட்டோ என் தலைக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, இங்க இருக்கா? இது ரொம்ப அழகா இருக்கு, ராதாகிருஷ்ணர் போட்டோ. போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருக்காரு, ராதாராணி ரொம்ப அழகா இருக்காங்க. இதை வரைந்த ஓவியரை விட்டோம். ஓவியரை விட்டுட்டு ஓவியத்தை மட்டும் பாராட்டிட்டு, இது ஒரு ஓவியர் அழகா உட்காந்து கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு, அவர் கண்கள் எப்படி இருக்கும், அவர் உடல்ல எந்த மாதிரி 3 வளைவுகள் இருக்கும், அவருடைய நிறம் எப்படி இருக்கும், அவர் எந்த மாதிரி ஆடை உடுத்தி இருப்பாரு, இதையெல்லாம் யூகிச்சு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, பிரம்மதேவர் என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாரு, வேதங்கள் கிருஷ்ணருடைய ரூபத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு, அதையெல்லாம் படிச்சு அதையெல்லாம் யூகிச்சு, ஓ கிருஷ்ணர் இப்படிதான் இருப்பார். வேணும் கனந்தம் அரவிந்த தலாயதாட்சம் பர்ஹாபதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி மேகக்ஷாமம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புந்தரீகாயதாட்சம் விஷ்ணு வந்தே சர்வலோகைகநாதம். பீதாம்பரம், பீதாம்பர பட்டு ஆடை உடுத்தியிருக்காரு. அவர் மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்தியிருக்காரு. மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, அழகான சுருள் கூந்தல், அதுல ஒரு கிரீடம், அதுல ஒரு மயிர்பிழி. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லுது பகவான் எப்படி இருப்பார். அந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படி அழகா வரைகிறாங்க. அந்த ஓவியர் அழகா வரைகிறார். நான் போய் பார்த்துட்டு இந்த ஓவியம் ஏற்கனவே இருந்தது, யாருமே வரைய கிடையாது, அப்படி நேச்சரா வந்துச்சு, இந்த ஓவியம் இயற்கையா வந்தது, யாருமே வரையல அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம்.
அந்த ஓவியத்துக்கு பின்னாடி இந்த ஓவியத்தை உருவாக்கிய ஓவியர் இருக்கிறார். அதே மாதிரிதான் இந்த இயற்கைக்கு பின்னாடி இயற்கையை கட்டுப்படுத்துபவர், இயற்கையை உற்பத்தி செய்தவர், இயற்கையை பாதுகாப்பவர், இயற்கையை பராமரிப்பவர் கிருஷ்ணா. அவர் இருக்கார். அவர் இருக்கிறனாலதான் இயற்கை இயங்குது. இந்த ஜட இயற்கை எப்படி இயங்குது? கிருஷ்ணருடைய கடைக்கண் பார்வையாலே இயங்கி விடுகிறது. இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சமகா பூதமும் அவற்றிலிருந்து தான் தோன்றியது. அதுக்கப்புறம் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்ட உடனே உயிர் வாழிகள் படைக்கப்படும். ஆத்மாவுக்கு ஒரு பௌதிக சரீரம் கொடுக்கப்படும். ஆத்மாவுக்கு பௌதிக சரீரம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான புருஷருக்கு செயல் இருந்தாதான் ஆத்மா செயல்படும். இந்த ஜட இயற்கை இந்த ஜட இயற்கை இயங்கணும்னா அந்த விராட புருஷர் செயல்படணும். இந்த விராட புருஷர் யாரு? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவருக்குள்ள இருக்கு. ஒட்டுமொத்த மகத்தத்துவம் அவருக்குள்ள இருக்கு. அவர் தான் விராட புருஷர், பகவானுடைய பௌதிக தோற்றம். அந்த பௌதிக தோற்றம் இயங்குனாதான் பௌதிகம் இயங்கும். அதனால அவர் தான் இயக்குனர், அவர் தான் டைரக்டர், அவர் தான் கண்ட்ரோலர். சரி, இப்ப என்ன பார்த்துட்டு வரோம்? அடுத்தடுத்து ஸ்லோகங்கள்ல ஜீவனுக்கு உயிர் வாழிக்கு எப்படி ஒரு ஒரு பாகம், கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு, வயிறு, மனசு, அப்புறம் பால் உறுப்பு, ஆசன வாயு, இந்த மாதிரி ஓரொரு உறுப்புகள், உயிர் வாழிகளுக்கு ஓரொரு உறுப்புகள் தோன்றுது. இந்த உறுப்புகள் எப்படி தோன்றுது, இந்த உறுப்புகள் எப்படி செயல்படுது, இந்த உறுப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய தேவதை யாரு, இதெல்லாம் பேரளவான விஞ்ஞான முன்னேற்றத்தை வச்சு உணர முடியாது. விஞ்ஞானிகள் என்ன பண்ணலாம்? விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் இந்த உடலை பிரிச்சு ஆராயலாம். இதயம் கோளாறாச்சுன்னா இதயத்தை மாத்தலாம், கண்ணு போச்சுன்னா வேற கண்ணை எடுத்து வச்சுக்கலாம், இதயத்தை மாத்தலாம், கிட்னி ஒண்ணு ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொருத்திட்ட கிட்னி வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அவங்க லிவர், கல்லீரல் பழுதடைஞ்சு அதை கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் அது வளரவும் செய்யும். ஸோ இப்படி இந்த உடல் உள்ள பாகங்களை பிரிச்சு படிச்சு அதுக்கு அவங்க வைத்தியம் பார்க்கலாம். உடல் உள்ள பாகங்களை பிரிக்கலாம். இப்ப மருத்துவத்துறை எவ்வளவு வளர்ந்துருக்குன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. முன்னெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தபோது ஒரு டாக்டர் தான் இருந்தார். அந்த ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாரு. அவர் எல்லாத்துக்கும் அவர் தான் வைத்தியம் பார்ப்பார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜி, ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் இந்த நர்வ்ஸ், இந்த இது சைக்காட்டிஸ்ட், அப்புறம் ஆர்த்தோ, எலும்பு மூட்டு நிபுணர், எல்லாத்துக்கும் ஒரு நிபுணர் இருக்கிறார். சரி, அதுலதான் அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்களா? ஏதோ முயற்சி பண்ணி அந்த பாகத்தை எல்லாம் வேலை பார்த்து சரி பண்ணி ஏதோ மனிதனை அவனுடைய உதிரி பாகங்களை சரி பண்ணி அவனை வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. எல்லா ஆபரேஷனும் சக்சஸ் ஆயிருதா? கிடையாது. சில சில மருத்துவ சில அறுவை சிகிச்சை வெற்றி அடையுது, சில அறுவை சிகிச்சை தோல்வி அடையுது. அப்ப அது மருத்துவர் கையில இல்ல, மருத்துவர் கையில கிடையாது. அது அவர் முயற்சி தான் பண்றாரு. அந்த உதிரி பாகங்களை ரிப்பேர் பண்ணி ஓட வைக்க பாக்குறாரு இல்லையா? காரை கொண்டு ஒர்க் ஷாப்ல விடுறாங்க. காரை கொண்டு ஒர்க் ஷாப்ல விட்டோடனே அவன் என்ஜின் ஆயில் மாத்துறான், அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறான். டயர் போயிடுச்சுன்னா டயரை மாத்துறான், டியூப் போயிடுச்சுன்னா டியூபை மாத்துறான், எதையாவது மாத்திக்கிட்டே இருக்காங்க. கடைசியில காரு என்ஜின்லாம் ரொம்ப பழுதாகி போச்சுன்னா அந்த கார் பயன்படாது. அந்த காரை தூக்கி போட்டு பழைய காரை கொடுத்து புதிய கார் தான் வாங்கணும். அதே போலதான் எப்படி பழைய காரை தூக்கி போட்டு புதிய கார் வாங்கிக்கிறோமோ அதே போலதான் இந்த உடம்பு. யந்திர ரூடானி மாயையா. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருதேசி அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயா. இந்த உடல் மாயா கொடுத்த ஒரு மெஷின். நம்முடைய உடல் மாயா நமக்கு கொடுத்துக்க ஒரு மெஷின், ஜட இயற்கை. இந்த இயற்கை 24 மூலக்கூறுகள் சேர்ந்த ஒரு மெஷின் தான். இந்த மெஷினை கண்டுபிடிச்சவரு காரை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. காரு திடீர்னு எல்லாம் வரல. இந்த காரு ஓடுதுங்க, அது திடீர்னு வந்துச்சுங்கன்னா அது முட்டாள்தனம். அந்த காரை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் அந்த காரை வந்து அவங்க சர்வீஸ் பண்றாங்க, ரிப்பேர் பண்றாங்க. அந்த காரை கண்டுபிடிச்சவர். அதுக்குன்னு ஒரு ஆட்டோமொபைல் இருக்கு, அது படிக்கிறாங்க. ஆட்டோமொபைல் படிச்சு அந்த காரை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணும், எப்படி ரிப்பேர் பண்ணணும். அதே போலதான் காருக்கு எப்படி ஒரு கிளினிக் இருக்குதோ, காருக்குக்கெல்லாம் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, கிளினிக். அதே மாதிரிதான் மனுஷனுக்கும் கிளினிக், ஒர்க் ஷாப், ஹாஸ்பிட்டல். அங்க காரை ரிப்பேர் பண்றாங்க, இங்க மனுஷனை ரிப்பேர் பண்றாங்க. அவ்வளவுதான் இந்த உடல், ஜட உடல். காரை ரிப்பேர் பண்றதுனால டிரைவருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இல்லையா? டிரைவர் என்ன பண்றாரு? காரை ஓட்டுறாரு. காரு பழுதாயிருச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, கொண்டு போய் ஷெட்ல விடுறாரு. கார் சரியாகிற வரைக்கும் ஒரு பேசாம உட்கார்ந்துருக்கிறாரு. இல்ல வேற கார் ஓட்டுவார். ஒண்ணு இந்த காரை சரியாக்கி ஓட்டுவாரு, இல்ல அந்த காரை தூக்கி போட்டு வேற காரை வாங்கி ஓட்டுவார். அவ்வளவுதான். அந்த டிரைவருக்கு எந்த நஷ்டமும் ஆகல. அந்த காரை வைத்திருந்த டிரைவருக்கு எந்த இழப்பும் இல்ல. அவர் ஒண்ணு பழைய காரை ரிப்பேர் பண்ணி ஓட்டுவாரு. பழைய காரை ரிப்பேர் பண்ணி பார்த்து பார்த்து சரியாவலையா, செலவாயிட்டே இருக்கா, அந்த காரை வந்து தொலைச்சிட்டு வேற காரை வாங்குவார். பழைய கார் வந்து அவ்வளவுதான், அது ஆயுசு முடிஞ்சு போச்சு. இல்லையா? பழைய காரோட ஆயுசு முடிஞ்சதுன்னா, இந்த கார் வருஷம் ஆச்சுங்க, அடிக்கடி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு, பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு, பேசாம கொடுத்துட்டு புதிய கார் வாங்கிடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? சிலருக்கு வந்து இந்த காரை மாத்திக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச காலம் ஓட்டுவாங்க, அந்த காரை கொடுத்துட்டு வேற கார் வாங்குவாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் ஓட்டுவாங்க, அதை கொடுத்து இப்படி கார் ஆசை. காரை மாத்தி மாத்தி ஓட்டணும்னு ஆசை. லேட்டஸ்டா வந்த காரை ஓட்டிக்கணும், அந்த டிசைன் கார், இந்த டிசைன் கார், விதவிதமான கார்களை ஓட்டுறாங்க. அந்த டிரைவர் என்ன ஆசைப்படுறாரு? விதவிதமான வாகனங்கள் ஓட்டணும். அதே போலதான் ஜீவாத்மாவை நம்ம எப்படி ஒரு டிரைவர் வந்து காரை மாத்திக்கிட்டே இருக்கிறாரோ, அதே மாதிரி ஜீவாத்மாவை நம்ம இந்த உடல்ல பிரயாணம் பண்றோம். இந்த உடல்ல நிறைய உதிரி பாகங்கள்லாம் இருக்கு. எப்படி ஒரு கார் மெக்கானிக் வந்து எப்படி ஒரு காரோடைய மெக்கானிக் வந்து அந்த காரை சரி பண்றாரோ, எப்படி காரை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரோ, அந்த அந்த ப்ராடக்ட் வந்து அந்த கார் வந்து விற்பனைக்கு வருது. கார் பிரியர்கள்லாம் வாங்கி ஓட்டுறாங்க. ஓ, இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கு, லேட்டஸ்டா இருக்கு, இது ஃபாரின் கொலாபரேஷன், இது ஃபாரின் காரு, இது பிஎம்டபிள்யூ, இது லம்பாகினி, அல்லது வந்து ஆடி அமாவாசை, ஏதோ ஒரு காரை வாங்கி ஓட்டுறாங்க. ஆடி காரு, அமாவாசை காரு. ஆக மொத்தத்துல அந்த கார் பிரியர்களுக்கு காரை மாத்திக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும். அதே போலதான் எப்படி காரை ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாரோ, அந்த கார் உருவாகும் போது காருக்கான உதிரி பாகங்களும் வேணும். அந்த கார்ல இருக்கிற உதிரி பாகங்கள் தான் அந்த காரை எல்லாம் சேர்ந்து, அந்த உதிரி பாகங்கள்லாம் சேர்த்து தான் அந்த ஒரு எந்திரம். காருங்கிற ஒரு எந்திரத்துல நிறைய உதிரி பாகங்கள்லாம் இருக்கு. அந்த உதிரி பாகங்கள்லாம் சேர்த்தாதான் அந்த காரு. அந்த உதிரி பாகத்துல பிரிச்சிட்டோம்னா அந்த கார் வேலை செய்யாது. டீசல் ஃபில்டரு, ஆயில் ஃபில்டரு, என்ஜினு, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு, எலக்ட்ரிக் கரண்ட் சப்ளை ஆகுது, இந்த மாதிரி நிறைய உதிரி பாகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு காராக வடிவமைக்கப்பட்டு, பல உதிரி பாகங்கள் சேர்ந்து ஒரு காராக வடிவமைக்கப்பட்டு அது இயக்கத்துக்கு வருது. அதே போலதான் எப்படி ஒரு மெக்கானிக் வந்து காருடைய எந்திரத்தோடைய உதிரி பாகங்களா சேர்த்து ஒரு எந்திரத்தை உருவாக்கிறாரோ, அதே போல கிருஷ்ணர் என்ன பண்றாரு? இந்த ஜடை இருக்கையெல்லாம் நமக்கு ஒரு உடம்பை ஏற்படுத்திட்டார். பிரகிருதி, பிரகிருதி, இந்த இயற்கை, இந்த மாயாசக்தி மூலமா ஜீவனுக்கு ஒரு உடம்பு கொடுத்திருக்காரு. இதுல பல்வேறு உதிரி பாகங்கள்லாம் இருக்கு நம்ம உடம்புல. காது கேட்கலாம் மிஷின் வச்சுக்கிறோம், கண்ணு தெரியலாம் கண்ணாடி போட்டுக்கிறோம், வாய் பேச முடியல வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பல்லு போச்சுன்னா பல்லு மாட்டுறது, அது நீம் வந்து நீட் டீத்தை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது. எல்லா பல்லும் போச்சு, என்ன பண்ணாங்க கடைசியில? ஆர்டிபிஷியலா பல்லு வச்சுக்கிறாங்க. தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சுன்னா விக்கு வச்சுக்கிறாங்க. சினிமா நடிகர்கள்லாம் 80 வயசானாலும் விக்கு வச்சுட்டு ஹீரோவா ஹீரோயினா நடிக்கிறாங்க. அஹ் ஏதோ நடக்குது பாவம். அப்ப என்ன ஆயிடுது? இந்த மாதிரி உதிரி பாகங்கள்லாம் இருக்கு. இந்த உதிரி பாகங்கள் கண்ணு, காது, மூக்கு, இந்த உதிரி பாகங்கள் எப்படி தோன்றுச்சு, அது எப்படி இயக்கத்துக்கு வருது, அது யார் கட்டுப்படுத்துறா, இத வந்து எந்த மருத்துவத்துறையும் எந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல இது வரைக்கும். இது வரைக்கும் ஏதேதோ எந்திரமான விஷயங்கள் எல்லாம் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பல்வேறு தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. நுரையீரல் பழுதடைஞ்சா என்ன பண்றது, கல்லீரல் பழுதடைஞ்சா என்ன பண்றது, இருதய கோளாறான என்ன பண்றது, இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப எந்திரத்தை எந்திரத்தை சரி பண்ணி ஓட்டுறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. இந்த எந்திரம் யார் உருவாக்குனா, இந்த எந்திரத்துக்கு எங்கிருந்து சக்தி வருது, இந்த எந்திரம் எப்படி இயங்குது, ம்?
பிரபுபாதர் கூட சொல்றாரு ரொம்ப அழகா. பகவத்கீதையில நம்ம 2ஆம் அத்தியாயத்துல படிச்ச ஞாபகம் இருக்கு. இதயத்துக்கு செல்லும் ரத்த நாளங்கள், அந்த சிவப்பணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள், அந்த வெள்ளணுக்கள்லாம் ஆத்மாற்றத்தை சக்தியை பெறுகின்றனன்னு சொல்றாரு பிரபுபாத். அவங்களுக்கு ரத்த நாளம், அந்த டியூப் நிறைய இருக்கு இல்லையா உடம்புக்குள்ள. உடம்புக்குள்ள ஆயிரக்கணக்கான நரம்புகள், டியூபுகள்லாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப எனக்கு பல இடத்துல டியூப் போட்டிருந்தாங்க. மூக்குல, காதுல, கண்ணுல, வயிற்றுல எல்லாம் டியூப் இருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, thereafter, when we decide to evacuate the refuse of eatables, the evacuating whole anus and the sensory organ thereof developed along with the controlling deity Mitra. The sensory organ and the evacuating substance are both under the shelter of the controlling deity. அப்ப அந்த விராட புருஷருக்கு தோற்றம் வரும்போதுதான் அந்த ஜீவனுக்கான தோற்றமும் வருது. அவன் வந்து சாப்பிட்டா அந்த உணவு செரிமானம் ஆகணும். இது வந்து மருத்துவம் என்ன சொல்லுது? நம்ம சாப்பிட்டுட்டு மோஷன் போகல, மலம் கழிக்கல அப்படின்னு சொன்னா உடம்புல கோளாறு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சீராக வாழ்கிறான், ஒரு ஒரு- ஒரு மனிதனுடைய சரீரம் நல்லா இருக்கு அப்படின்னா அவன் 2 தடவை மலம் கழிக்கணும். அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு தடவை, குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மலம் கழிக்கணும். இல்லாட்டி அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு தடவை, 2 தடவை பண்ணாலும் நல்லது. ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் கழிக்கிறது நல்லது. 2 தடவை மலம் கழிக்கிறா அப்படின்னு சொன்னா அவன் உடம்பு வந்து சீரா ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மலமே வெளியில வரல அப்படின்னு சொன்னா அவன் உடம்புல கோளாறு இருக்கு, அந்த உடம்பு கொஞ்ச நாள் தாங்காது, ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு அர்த்தம். ஏன்னா சாப்பிட்டது வெளியில போகணுமே. நம்ம தினசரி இதே வேலை தான், இன்புட் அவுட்புட், உள்ள போறது வெளியே போறதும் இதே இதே 24 ஹவர்ஸ் இதான் நடக்குது. எதையாவது சாப்பிட வேண்டியது, அப்புறம் பாத்ரூம் போக வேண்டியது, திரும்பி சாப்பிட வேண்டியது, பாத்ரூம் போக வேண்டியது, இதே தான் நடக்குது. இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? நீங்க ட்ரெயின்ல எல்லாம் பாருங்க. நீங்க மாயாப்பூர், பிருந்தாவெல்லாம் ட்ரெயின்ல போனீங்கன்னா வித்துட்டே வருவாங்க. ஏ அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி, கரம் சாய் 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 சாய், கரம் சாய் கரம் சாய், அண்டா பிரியாணி தான் வித்துக்கிட்டே வருவான். இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? 2 நாள் ட்ரெயின்ல போகணும், எதையாவது வாங்கி சாப்பிட வேண்டியது, அங்க மேலேயே படுத்திருக்க வேண்டியது, அப்புறம் பாத்ரூம் போக வேண்டியது, திரும்பி வந்து படுக்குதே தான் வேலை. இதுதான் நடக்குது 24 மணி நேரம். அப்போ எதையாவது நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகணும். அந்த செரிமானப்படுத்தக்கூடிய சக்தியும் பகவான் தான். நம்மளோட வயிற்றுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கு, பிருகா. பிருகாங்கிற நெருப்பு நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு. அந்த பிருகாங்கிற நெருப்பு தான் நம்ம உண்ணக்கூடிய உணவை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. அப்ப அந்த டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தியும் கிருஷ்ணாட்டு இருந்தவர். யோசிச்சு பாருங்க. சாப்பிடுற செரிமானம் ஆகல, சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகல, மோஷனும் போகல. அப்ப என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல 108க்கு தான் போன் பண்ணும். அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் எதையாவது கொடுத்து ஒண்ணு வாய் வழியா, வயிற்று ஏதாவது வழியா வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகலைன்னா ஒண்ணு வாய் வழியா வரணும், இல்ல பின்னாடி வழியா, ஏதோ ஒரு வழியில வெளியே வந்து ஆகணும். அப்போ சாப்பிடுற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகணும். டைஜஸ்ட் ஆகணும்னா அந்த டைஜஷன் கெப்பாசிட்டி, அந்த டைஜஷன் யார் பண்றா? கிருஷ்ணர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த மலத்வாரம், மலம் கழிக்கிறது, இதெல்லாம் வந்து பகவானுடைய ஏற்பாட்டுல நடக்குது. அவர் இதெல்லாம் ஏற்படுத்தல, அவ்வளவுதான். இந்த மெஷின் இயங்கவே செய்யாது. அதான் பாருங்க. சிலருக்கெல்லாம் கர்ம வினையினால சில பாகங்கள் இயங்காம போயிடும். எல்லாம் கர்மா. முஞ்ச ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாங்களோ, என்னெல்லாம் சாப்பிட்டாங்களோ, சிலருக்கு மலம் கழிக்க முடியாம கஷ்டப்படுவாங்க, சிலர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுவாங்க, சிலர் வயிற்று வலினால கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு உபாதைகளை கஷ்டப்படுறாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கேன், தீரவே மாட்டேங்குது. அவங்களும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நாம் செய்த கர்ம வினையினால அந்த உடல் பாகத்துல என்ன மருத்துவம் செஞ்சாலும் அது வேலை நடக்க மாட்டேங்குது. ம்? என்ன மருந்து சாப்பிட்டாலும் மலம் ஒழுங்கா போக மாட்டேங்குது, என்ன மருந்து சாப்பிட்டாலும் செரிமானம் ஆக மாட்டேங்குது, என்ன முயற்சி பண்ணாலும் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு. துக்காலயம் அசாஸ்வரம், துன்பம் நிறைந்தது. அப்போ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா? கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் வந்து அனுமதி கொடுத்தாதான். கிருஷ்ணா கையில தான் சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்சை அவர் ஆன் பண்ணாதான் நடக்கும், ஆஃப் பண்ணிட்டா முடிச்சுது. அப்ப கிருஷ்ணருடைய மேற்பாடு தான் நடக்குது. Then he desired. என்ன சொல்லிருக்காரு இங்க டிரான்ஸ்லேஷன்ல? thereafter, when he desired, பகவான் விரும்பிய உடனே அந்த மலம் கழிக்கிற உறுப்பு, அந்த உண்ண உணவு செரிமானாயி அது வழியா வெளியில போகணும்.
அதுக்கப்புறம் சென்சரி ஆர்கான்ஸ், மற்ற புலன்கள், இதுக்கெல்லாம் வந்து யாரு தேவதையா இருக்காங்க? மித்ரான்னு ஒரு தேவன். இந்த ஒரு புலன்களையும் ஒரு தேவர் ஆள்றார். ஏற்கனவே படிச்சுட்டே இருக்கோம் இந்த ஸ்லோகத்துல, இந்த சாப்டர்ல ஒன்னு ஆஃப்டர் வந்து நம்ம படிச்சுட்டே வரோம். அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதி தெய்வீக். அத்தியாத்மிக் ஆளும், ஆளுபவர். அத்தியாத்மிக்னா ஆள்பவர். அதி தெய்வீக்னா, சாரி, அத்தியாத்மிக்னா ஆளப்படுபவர். அதி தெய்வீக்னா ஆள்பவர். அதி பௌதிக்னா இந்த பௌதிகம், இந்த இயற்கை. பௌதிகம்னா இயற்கை. அதி பௌதிகம் இயற்கை. அத்தியாத்மிகம் ஆளப்படுபவர். அதி தெய்வீகம் ஆளப்படுபவர். அப்ப இந்த பௌதிக இயற்கை இருக்கு. இந்த பௌதிக இயற்கை மூலமா ஜீவன் இயங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜீவனை தேவர்கள் ஆள்றாங்க. இவங்க எல்லாரையும் ஆள்பவர் வந்து கிருஷ்ணா. இந்த பௌதிக இயற்கையும் கிருஷ்ணருடைய சக்தி, உயிர்வாளிகளாகிய நாமளும் கிருஷ்ணருடைய சக்தி, தேவர்களும் கிருஷ்ணருடைய சக்தி. அப்ப இந்த பௌதிக இயற்கையும் கிருஷ்ணருடைய சக்தி, உயிர்வாளிகள் நாமளும் கிருஷ்ணருடைய அம்சம், தேவர்களும் கிருஷ்ணருடைய அம்சம். அப்படி இருக்கும்போது இங்க யாருமே தனித்து சுதந்திரமா செயல்படவே முடியாது. கிருஷ்ணர் அனுமதி கொடுத்தாதான் நம்ம சாப்பிடவே முடியும். அவர் அனுமதி கொடுத்தாதான் சாப்பிட்ட உணவு செரிமானமாகும். அவர் நினைச்சாதான் செரிமானமானது வெளியில போகும். இல்ல, எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சது, பினிஷ். அதுக்கப்புறம் இந்த தேவதை இருக்கா இல்லையா, மித்ரா, இவர் தான் இதையெல்லாம் கட்டுப்படுத்துற தேவதை. இவர் யார் மேற்பால் இயங்குறாரு? இவர் இயங்குற சக்தியும் பகவான் தான் கொடுக்கிறார். இந்த அதி தெய்வம், அதுவும் அவர் தான் செய்யறாரு. அதனால மருத்துவம் வந்து பெருசா இன்னைக்கு பேசிக்கலாம். உண்மைதான் பிரபு. இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி வந்து, சயின்ஸ் எல்லாம் இவ்வளவு டெவலப் ஆகலைன்னா எப்படி? பெரிய பெரிய அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி உயிரை காப்பாத்துறாங்க. உண்மைதான், உண்மைதான். அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி உயிரை காப்பாத்துறாங்க. அந்த உயிர் காப்பாற்றப்படணுமா கூடாதாங்கிறது கிருஷ்ணர் தான் டிசைட் பண்றாங்க. ஒரு மருத்துவர் என்ன சர்ஜரி பண்ணாலும், ஒரு மருத்துவர் என்ன ஆபரேஷன் பண்ணாலும், அவர் அவர் கையில், அவர் ஆபரேஷன் பண்றது மட்டும்தான் அவர் கையில இருக்கு. அந்த உயிரை காப்பாத்தணுமா எடுக்கணுமாங்கிறது வந்து பகவான் கையில் இருக்கு. அவர் தான் அல்டிமேட் டிசைட் பண்றது அவர் தான். அவர் விரும்பினா, இஸ் டிசைர், பாருங்க, அவர் விருப்பத்தினால, when he decide, கிருஷ்ணா விரும்பினா, ஓகே கிருஷ்ணா விரும்புறாரு, இந்த ஜீவாத்மா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிருக்காரு, இவர் பொழைச்சு வரட்டும். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? நோ, இவர் இப்படியே போட்டுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. மருத்துவர் தலையில நின்று வைத்தியம் பார்த்தாலும் முடியாது. இல்ல, எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் போறாங்க, அறுவை சிகிச்சை பண்ண போற, எவ்வளவு பேர் பொழைச்சு வர்றாங்க, எவ்வளவு பேர் இறந்து போறாங்க. ஒரு சிலர் பிறக்கிறார்கள், ஒரு சிலர் பிழைக்கிறார்கள், ஒரு சிலர் இறக்கிறார்கள். அப்போ பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்ல. உம் நம்ம உயிரோடு இருக்கணுமா, நமக்கு லைஃப் முடிச்சுதா, எல்லாம் நம்ம கர்மா தான் தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அதை டிசைட் பண்றாரு. கிருஷ்ணா என்ன டிசைட் பண்றாரு? ஓகே, இந்த ஜீவாத்மா பிழைச்சு வரட்டும், இல்ல இந்த ஜீவாத்மா போகட்டும். பக்தர் அல்லாதவங்களுக்கு கர்மா. பக்தர் அல்லாதவங்க அவங்க கர்மா படி. பக்தர் அல்லாதவங்களுக்கு எப்படி கர்மா செயல்படும்? ஒருவேளை இந்த ஆபரேஷன்ல அவங்க பிழைச்சு வந்துடலாம், ஆனா நடக்க முடியாம போகலாம். ஒருவேளை அந்த ஆபரேஷன்ல பிழைச்சு வந்துடலாம், அவங்களால கோமா ஸ்டேஜில் இருக்கலாம், அவங்களுக்கு உணர்வு இல்லாம இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆபரேஷன்ல பிழைச்சு வந்து ஆரோக்கியமா சுறுசுறுப்பா முன்ன மாதிரி செயல்படலாம். ஒருவேளை அந்த ஆபரேஷன்ல பிழைச்சு வந்துட்டாரா நான் முன்ன மாதிரி செயல்பட முடியாது, ஓரளவுக்கு செயல்படலாம். இதெல்லாம் கர்மா தீர்மானிக்குது. பக்தர் அல்லாதவங்க வாழ்க்கையில, பக்தர் அல்லாதவங்களுக்கும் அறுவை சிகிச்சை நடக்கும், பக்தர்களுக்கும் அறுவை சிகிச்சை நடக்கும். ரெண்டுமே நடக்குது. பக்தர் அல்லாதவங்களுக்கு துன்பம் வருது, ஏன்னா ரெண்டு பேரும் உடல் எடுத்துக்கிட்டாங்கல்ல. பக்தர் அல்லாதவங்களும் உடம்பு எடுத்திருக்காங்க, பக்தர்களும் உடல் எடுத்திருக்காங்க. கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ற பக்தர்கள் உடம்பு மெஷின் தான், நம்ம உடம்பு மெஷின் தான். நம்ம உடம்புன்னு அப்படி ஆன்மீகமானது இல்ல. இந்த கிருஷ்ண பக்தியில வந்த உடனே, ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ண உடனே நம்ம என் உடம்பு ஆன்மீகம் ஆயிடுறது இல்லை. நான் இந்த ஜட உடலோட தான் இருக்கேன். நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டாச்சு. ஜீவாத்மாவை நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டாச்சு. ரைட், ஜீவாத்மாவை நான் வந்து ஜட உடல் எடுத்துட்டாச்சு. அதனால நானும் இந்த உடல்ல தான் பிரயாணம் பண்றேன். பக்தரும் இந்த உடல்ல தான் பிரயாணம் பண்றாங்க, பக்தர் அல்லாதவங்களும் இந்த உடம்புல தான் பிரயாணம் பண்றாங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா,
பக்தர் அல்லாதவங்க அந்த உடம்ப வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க, புலன்பத்துக்காக பயன்படுத்துறாங்க. மது அருந்துறது, மாமிசம் சாப்பிடுறது, தகாதுறவு பண்றது, சூதாடுறது, புலன்பமே பிரதான வாழ்க்கை. இப்படி பக்தர் பக்தர் அல்லாதவங்க என்ன பண்றாங்க, இந்த உடலை வந்து புலன்பத்துக்காக பயன்படுத்துறாங்க. பக்தர்கள் என்ன பண்றாங்க, இந்த உடலை கிறிஸ்துடைய சேவைக்காக பயன்படுத்துறாங்க, கிறிஸ்துடைய சேவைக்காக. ஆனா ரெண்டு பேருக்கும் வியாதி வரும். ஏன்னா ஜென்ம மிருத்து ஜெரா வியாதி காமன். இந்த உடல் எடுத்துக்கிட்டாலே, எப்ப இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டோமோ, ஜட உடல் எடுத்துட்டாலே ஜென்ம மிருத்து ஜெரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோய். அப்ப இது பக்தருக்கும் உண்டு, பக்தர் அல்லாதவருக்கும் உண்டு. அப்ப பக்தர்களுக்கும் நோய் வருது, பக்தர் அல்லாதவங்க நோய் வருது. பக்தர்களும் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க, பக்தர் அல்லாதவங்க அறுவை சிகிச்சை செய்யறாங்க, ரெண்டு பேருக்குமே நடக்குது. சில நேரம் பக்தர்களும் பிழைக்கிறாங்க, பக்தர் அல்லாதவங்க பிழைக்கிறாங்க. சில சமயம் அறுவை சிகிச்சை சரியில்லாம போய் பக்தர்களும் உடலை விடுறாங்க, பக்தர் அல்லாதவங்க உடலை விடுறாங்க. அப்ப என்ன வித்தியாசம் இதுல? பக்தர்களுக்கும் இறப்பு வருது, பக்தர்களுக்கும் நோய் வருது, பக்தர்களும் சர்ஜரிக்கு அண்டர்கோயிங் த ப்ராசஸ், அந்த ஆபரேஷன் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. பக்தர் அல்லாதவங்க இது நடக்குது. அப்ப என்ன, ஏன் நம்ம பக்தி செய்யணும்? யாரா பதில் சேர்ந்தா கை தூக்கும். ரெண்டு பேருக்குமே நடக்குது. பக்தர் அல்லாதவங்களுக்கு நோய் வருது, அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, மருத்துவம் பார்க்கறாங்க. பக்தர்களுக்கும் நோய் வருது, அவங்களும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, மருத்துவம் பார்க்கறாங்க. சில பேர் பக்தர் அல்லாதவங்க கூட பிழைச்சிடறாங்க, பக்தர் செத்து போயிடுறாங்க. சில பேர் பக்தர் பிழைச்சிடறாங்க, பக்தர் அல்லாத ஏதோ ஏதோ ஒரு வகையில் நடந்துகிட்டே தான் இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒரே தான் நடக்குது, ஒரே மாதிரி தான் நடக்குது. இதுல என்ன வித்தியாசம் அப்போ? பக்தர்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, உடல் எடுத்துட்டதுனால உடலால வரக்கூடிய பிரச்சனை. பக்தர் அல்லாதவங்களுக்கு இருக்கு. ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் போறாங்க, அந்த வேதனை அனுபவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நோய் வந்து எல்லாமே நடக்குது. அப்ப என்ன வித்தியாசம் இதுல? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. பக்தருங்க உடலை விட்டா பகவான் தாமுக்கு போய் சேருவாங்க பிரபுஜி. சரி, உடலை விடாம படுத்து படிக்க ஆயிட்டாங்க, என்ன பண்றது அப்போ? என்ன பண்ணுவீங்க? பக்தர் அல்லாதவங்களுக்கு கர்மா, பக்தர் அல்லாதவங்களுக்கு தான் கர்மா, பக்தருக்கு கர்மா கிடையாது. சரி, என்ன பண்றது அப்போ? சோ பக்தர் அல்லாதவங்களுக்கு வரக்கூடிய விஷயம் வந்து அவங்க கர்ம வினையினால. பக்தருக்கு நடக்கிறது வந்து பகவான் வந்து அவங்கள சீக்கிரமாவே அவங்கள புனிதப்படுத்துறார், ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பக்தனுடைய கர்ம வினைகளை அந்த வாழ்க்கையிலே முடிச்சிடுறார், முடிவு கொண்டு வந்துடுறார். மூணாவது, அந்த பக்தனுக்கு இந்த ஜட உலகத்து மேல ஒரு விரக்தி ஏற்படுத்திடுவார். நான் இந்த ஜட உடல் எடுத்ததுனால தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் உடல் எடுத்துக்கவே கூடாதே. ஒரு பக்தனுக்கு என்ன ரியலைசேஷன், பகவான் வந்து பக்தனுக்கு அனுபவத்தை தருவார். பக்தருக்கும் பக்தர் அல்லாதவங்க என்ன வித்தியாசம்னா, பக்தர் அல்லாதவங்க நோய்வாய்ப்பட்டு அதுல கவலைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஆழ்ந்து கிடப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கடவுளை குத்தம் சொல்லுவாங்க, வரவு போறவங்களை குத்தம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சபிச்சாங்க அதெல்லாம் நடந்தது, இவங்க சபிச்சதுனால நடந்தது, அப்படினால அந்த காரணத்துல நடந்தது. ஏதேனும் தற்செயலான காரியத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சண்டை போடும்போது சொன்னா இவன் நல்லாவே இருக்க மாட்டான், அதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. பக்தர் அல்லாதவங்க புற ஜட ரீதியான வெளிப்புறமான காரணத்தை தான் பார்ப்பாங்க. தற்செயலான காரணம், இதனாலதான் நடந்தது, அதனாலதான் நடந்தது, இதெல்லாம் பல்வேறு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது, அதை சகித்துக் கொள்ள முடியாது. கடவுளை குறை சொல்லுவாங்க, மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பக்தர்களுக்கு என்னன்னா, பகவான் வந்து அவங்களுக்கு அனுபவத்தை தருவார். எப்படி அனுபவம் தருவாரு? ஓகே, நான் வந்து இந்த ஜட உலகத்துல வந்திருக்கவே கூடாது, நான் கிருஷ்ணரை பிரிஞ்சு இந்த ஜட உலகத்துல வந்தேன், அதனாலதான் எனக்கு இந்த தண்டனை. நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டதுனாலதான் கிருஷ்ணா வந்து எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த பனிஷ்மெண்ட் எதுக்குன்னா, இந்த வழியை நான் அனுபவிக்கும் போது நான் வந்து இந்த ஜட உலகத்துல மீண்டும் பிறவி எடுக்கக்கூடாது, நான் மீண்டும் ஜட உடல் எடுக்கக்கூடாது, நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும், நான் இந்த மாதிரி பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் பிறக்கும். பக்தர் அல்லாதவங்க, பக்தர்களுக்கு என்ன ஆயிடும், இந்த ஜட உடல்ல வந்து தற்காலிகமான துன்பம் வரும்போது, ஜட உடல்ல துன்பம் வரும்போது பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க, மீண்டும் இந்த உடலை எடுக்கக்கூடாது, எடுத்தா திரும்பி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும், திரும்பி இந்த மாதிரி சந்திக்கணும். அதனால நான் வந்து இந்த உடல்ல இப்படியே நான் கிருஷ்ணரை நான் நினைச்சிட்டு இந்த உடலை விட்டு போயிடணும், இந்த ஜட உடலை விட்டு போயிடணும், இந்த ஜட உலகத்தை விட்டு போயிடணும். இந்த ஜட உலகமே துக்க ஆலயம்.
இங்க ஜென்ம விருத்து ஜராவியாதி துக்கதோஷான தர்சனம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எதெல்லாம் ஞானம்னு சொல்றாரு 16ஆம் அத்தியாயத்துல. எதெல்லாம் ஞானம்? 13ஆம் அத்தியாயத்துல அமானித்வம் அதன்வித்வம் அஹிம்சா சாந்திரே ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரகா ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷான தர்சனம். இதெல்லாம் ஞானம். ஒரு 19 விஷயம் சொல்லிட்டு இதெல்லாம் தான் நான் ஞானமாக கருதுகிறேன், இதை தவிர மற்றதெல்லாம் அஞ்ஞானம் சொல்றேன். அப்போ ஒருத்தர் இதை கவனிக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இதை கவனிக்கணுங்கிறாரு. எதை கவனிக்கணும்? ஆத்மாவை நாம இதை கவனிக்கணும். ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷான தர்சனம். பிறப்பு இறப்பு முதுமை நோய் வந்து பெரும் துக்கம் தரக்கூடியதுன்னு ஒருத்தர் உணரும். அப்போ பக்தனுக்கு கஷ்டம் வருதுன்னா கிருஷ்ணா வந்து அவனுக்கு ரியலைசேஷன் கொடுக்குறார், அனுபவம் கொடுக்குறார். பக்தர் உடல் எடுத்துன்னு தான் இருக்கேன், நாம இந்த உடல் எடுத்திருக்கிறோமே. அப்படி பார்த்தா நான் இந்த உடலை எடுத்துக்க கூடாது, சரி நான் இந்த உடல் எடுத்துட்டேன் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு நோய் நொடி இல்லாம வச்சுன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேர் அதான் வேண்டுவாங்க கடவுள்கிட்ட போய். கடவுள்கிட்ட கடைசியா என்ன பிரார்த்தனை செய்வாங்க? ஓ கடவுளே, எனக்கு நீ செல்வம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பேர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, புகழ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு கொரோனா வராம பாத்துக்க, எனக்கு நோய் நொடி இல்லாம வச்சுக்க, அஹ் கஷ்டமோ நஷ்டமோ கிருஷ்ணா கஞ்சியோ கூழோ நான் குடிசை வீட்டுல இருந்தா குடிச்சுக்கிறான், நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நோய் நொடி இல்லாம வாழணும். ஏன்னா அந்த நோய் வந்ததுன்னா ஒருத்தர் எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் லட்சக்கணக்கா பணத்தை செலவு பண்ணி நோயை குணப்படுத்த முயற்சி பண்ணாலும், நோயை குணப்படுத்தினாலும் அந்த வலியை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த பெயின் பெயின் இருக்கு இல்லையா, அது வயிற்று வலி அல்லது இதய வலி அல்லது மூட்டு வலி அல்லது காது வலி, இந்த வலி உடலால் வரக்கூடிய வேதனை பணம் வச்சு சரி பண்ணலாம். பணம் வச்சு வசதி இருக்கிறவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம், இல்ல பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம், சரி பண்ண முயற்சி பண்ணலாம், சரி பண்ணவும் செய்யலாம். ஆனா அந்த வேதனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த பெயின் இருக்கு இல்லையா, அந்த அந்த வலியை வந்து அனுபவிச்சே ஆகணும். அத பக்தர் எப்படி எடுத்துக்கிறாரு? இதை வந்து என்னுடைய கர்ம வினைன்னு எடுத்துக்கிறது இல்ல. சோ பக்தர் எப்படி எடுத்துக்கிறாரு? கிருஷ்ணா வந்து எனக்கு அனுபவம் கொடுக்குறாரு. இந்த வழியெல்லாம் நான் உணர்ந்து இந்த ஜட உடலை விட்டு நான் போயிடணும், இந்த ஜட உலகத்தை விட்டு நான் போயிடணும், மீண்டும் இந்த ஜட உலகத்துல பிறவி எடுத்து இன்னொரு உடல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியாயிடும். அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகவான் கொடுத்துருவார். அதனால பக்தர் அல்லாதவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பக்தருக்கு கிடையாது. பக்தர் அல்லாதவங்களால இதை டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. அந்த வலியை பொறுத்துக்க முடியாது, அந்த சிகிச்சையை பொறுத்துக்க முடியாது. அதனால நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க, கடவுளை நிந்தனை பண்ணுவாங்க, சொந்தக்காரன்ட்ட போய் சண்டை போடுவாங்க, நீங்க என்ன சபிச்சிட்டீங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா பக்தர் இந்த மாதிரி கிளர்ச்சி அடையறதே இல்லை. அவருக்கு தெரியும் இதெல்லாம் தற்காலிகமானதுதான். இந்த வலி வேதனை இந்த ஜட உடலே தற்காலிகமானது. அப்புறம் இந்த உடலால வரக்கூடிய இன்பத்துன்பமும் தற்காலிகமானதுதான். இன்பத்துன்பம் ரெண்டுமே தற்காலிகமானது. சம சம துக்க சுகக்ஷமி, சம துக்க சுகக்ஷமி. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எந்த மாதிரி பக்தர் ஒரு பிரியமானவர்? இன்ப துன்பத்தை சமமா பாவிக்கிறவர். யார் ஒருத்தர் இன்ப துன்பத்தை சமமா பாவிக்கிறாரோ அவர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். அப்போ பக்தர் அல்லாதவங்க அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம், அதுல குணமடையலாம், குணமடையாம போகலாம், அல்ல பாதி குணமடையலாம், எழுந்து நடக்க முடியாம போகலாம், பார்க்க முடியாம போகலாம், கேட்க முடியாம, என்ன நடந்தாலும் அது அவங்க கர்மத்தினால கஷ்டப்படுறாங்க, கர்ம வண்டினால். சோ பக்தருக்கு என்ன பண்றாரு கிருஷ்ணா? அந்த விபத்தா அந்த ஒரு வியாதி வந்தவரோ விபத்தான பக்தரோ உடலை விட்டாருன்னா அவர் கிருஷ்ண உணர்வுல உடலை விட்டதுனால பகவான்கிட்ட தான் போகும். அவர் அதிகாலை எழுந்திருச்சு நாம ஜெபம் செஞ்சு பகவானை வழிபாடு பண்ணி, அந்த சமயத்துல அவருக்கு வந்து ஏதோ ஒரு விபத்து நடந்தது அன்னைக்கு, இல்ல அவருக்கு ஏதோ உடல்ல உபாதை ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாரு, உடலை விட்டாரு. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து ஆன்மீக குரு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிருக்கார். ஆன்மீக குருட்ட நான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை ஜபம் செய்வேன், 4 விதிமுறை கடைபிடிப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். அந்த வாக்குறுதி அன்றைக்கு நிறைவேற்றி இருந்தாருன்னா அவர் என்ன ஆவாரு? அந்த உடலை விடக்கூடிய நேரத்துல கிருஷ்ணரை நினைப்பார். அந்த உடலை விடக்கூடிய நேரத்துல அவர் கிருஷ்ணரை நினைக்க முடியும். அவர் வாழும் போது கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணதுனால, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணதுனால அவரால் உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைக்க முடியும். அப்படி உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைச்சாருன்னா அவர் கிருஷ்ணாட்ட தான் போறார், அதுல சந்தேகமே இல்லை. சரி கிருஷ்ணார்கிட்ட போகல,
திரும்பி வந்துட்டாரு, ஆபரேஷன் சக்சஸ் ஆகி வந்துட்டாரு. ஆனா பல்வேறு கஷ்டங்கள் அனுபவிக்கிறார். அந்த நோயை குணப்படுத்திட்டாங்க, ஆனா அந்த வேதனையும் துன்பமும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறாரு? சரி, கிருஷ்ணர் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை நான் இந்த உடலை விட்டுருந்தேன்னா பகவான்கிட்ட போறதுக்கு தகுதி வாய்ந்தவன் வந்து நான் என்ன பக்குவப்படுத்திக்கல. ஓகே, நான் வந்து அறுவை சிகிச்சைக்காக போயிருந்தேன், நான் வந்து இறந்து போயிருந்தேன்னா, ஒருவேளை நான் பக்குவப்படாதனால, நான் கிருஷ்ண உணர்வுல 100% பக்குவம் அடையாதனால கிருஷ்ணர் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப மீதி உள்ள காலத்தை நான் வந்து முழுவதும் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணும். நான் ஏன் அப்போ ஏன் என்ன கிருஷ்ணர் கூப்பிட்டுக்கல? சிலப்போ பக்தர்களுக்கு தோணும். சில பக்தர்களுக்கு என்ன தோணும்னா, பேசாம கஷ்டம் ஒரு பாடுறத விட கிருஷ்ணர்ட்ட போயிட்டா பரவாயில்லன்னு தோணுது. இந்த வியாதி வச்சுக்கிட்டு உடம்புல கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பேசாம கிருஷ்ணர்ட்ட போனா போகுதுன்னு தோணுது. ஆனா போக முடியல. அப்ப என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் வந்து நாம் 100% கிருஷ்ண உணர்வுல பக்குவம் அடையணும் ஏற்படுத்துறார். ஏன்னா 100% ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல பக்குவம் அடையாம கிருஷ்ணர்ட்ட போக முடியாது. பொய் அகங்காரம், பொய் கர்வம், தற்பெருமை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு 100% முழுமையான பக்தராகும் போது நம்ம கிருஷ்ணர்ட்ட போக முடியும். அதாவது கிருஷ்ண உணர்வுல முழுமை அடையும். கிருஷ்ண உணர்வுல நம்ம பூர்ணத்துவம் அடைஞ்சாதான் பகவான்கிட்ட போக முடியும். ஆன்மீகருடைய கருணை இருக்கு. தீட்சை எல்லாம் வாங்கியாச்சு, 16 மாலை ஜெபம் பண்றோம், அப்புறம் 4 விதிமுறை கடைபிடிக்கிறோம். இதெல்லாம் இருந்தாலும், நான் இந்த உடலை விட்டா கிருஷ்ணர்ட்ட போயிடணும்னு இருந்தாலும், ஆனா என்ன ஆகணும்? நான் கிருஷ்ண உணர்வுல பூர்ணத்துவம் அடையணும். பூர்ணத்துவம் அடையணும்னா நான் முழுமையாக கிருஷ்ண உணர்வுல நினைக்கணும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த பக்தருக்கு. அவர் 100% கிருஷ்ண உணர்வுல முழுமை அடைகிற வரைக்கும் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். அதனால ஒரு பக்தனுக்கு வந்து என்னைக்குமே வந்து தோல்வி கிடையாது. பௌதிகவாதியோட முயற்சியில தோல்வி உண்டு. பௌதிகவாதி முயற்சி பண்ணி அது நடக்கலைன்னா அது தோல்வியில முடியும். ஆனா பக்தன் வந்து ஆன்மீகத்துல முயற்சி பண்ணும்போது அவருக்கு தோல்வியே கிடையாது. இல்லையே பக்தனுக்கு பௌதிகத்துல தோல்வி அடையாதுன்னு அப்படின்னா அந்த தோல்வியை எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு ஒரு பக்தர் வந்து பௌதிகத்துல முயற்சி பண்ணி அது வெற்றி அடையலைன்னா அது கிருஷ்ணருடைய கருணை அடையும். கிருஷ்ணருடைய கருணை. கிருஷ்ணா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதை வந்து வெற்றி அடைய வைக்கல. அப்ப அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் தான் சர்வ காரணம். நம்ம முயற்சி மட்டும் தான் பண்றோம், முடிவு அவர் கையில தான் இருக்கு. அதனால இந்த டாக்டர்கள் என்ன முயற்சி பண்ணாலும், அறுவை சிகிச்சை பண்ணாலும், அந்த பேஷண்ட் பிழைக்கணுமா சாகணுமாங்கிறது அவருடைய கர்மா தான் தீர்மானிக்குது. அதே மாதிரிதான் ஒரு பக்தர் பிழைக்கணுமா அவர் உடலை விடணுமாங்கிறது பகவான் தான் தீர்மானிக்கிறார். ஓகே, இவர் வந்து கிருஷ்ண உணர்வுல முழுமை அடைஞ்சிட்டாரு, அதனால இந்த உடலை விட்டு சீக்கிரம் கிட்ட வரணும் அப்படின்னு பகவான் முடிவு பண்ணிட்டாருன்னா, அந்த அறுவை சிகிச்சையை வந்து வெற்றி அடையாம செஞ்சு அவரை திரும்ப கூட்டிட்டு போயிடலாம். இல்ல இல்ல, இவர் வந்து இன்னும் பக்குவமாகணும், அதனால இன்னும் கொஞ்ச காலம் கூடி இருக்கட்டும், பக்குவமாய் நல்ல கிருஷ்ண உணர்வுல உறுதியானதுக்கு அப்புறம் என்கிட்ட வரட்டும், என்ன முழுமையா சரணாகதி பண்ணட்டும். கிருஷ்ணா, நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்களை தவிர எனக்கு அடைக்கலம் இல்லைன்னு முழு சரணாகதி. கிருஷ்ணரை நாம முழு சரணாகதி செய்யாத வரைக்கும் நம்ம அவருடைய உலகத்துக்கு போக முடியாது. கம்ப்ளீட் சரண்டர், பூர்ணமான சரணாகதி. கிருஷ்ணரை நாம பூர்ணமான சரணாகதி பண்ணாத வரைக்கும் நம்ம அவர்கிட்ட போக முடியாது. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? அந்த ஜீவாத்மா இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார். சரி, இல்ல, ஒருத்தர் பக்குவமாகாம உடலை விட்டார். ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்வுல பக்குவம் ஆகல, ஆனா உடலை விட்டார். அவருக்கு நஷ்டம் இல்லை. அவர் கிருஷ்ணர்கிட்ட போலைனாலும் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? அடுத்து திரும்பி ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்க வச்சு அது எங்கிருந்து விட்டாரு அங்கிருந்து தொடரும். திரும்ப அடுத்த பிரிவுல ட்ரை பண்ணுவார். ஆக மொத்தத்துல ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. நம்ம கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அந்த பக்தனை தோற்கிறதுக்கு பகவான் விட மாட்டார். அந்த பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. அவனை தோல்பிக்க பகவான் விட மாட்டார். ஜட ரீதியா அவருக்கு நிறைய ஏமாற்றங்கள் வரலாம். உலக ரீதியா அவருக்கு வியாபாரம் ஏமாற்றம் வரலாம், நண்பர்கள் அவரை ஏமாற்றலாம், உறவினர்கள் அவரை ஏமாற்றலாம், உடல் ஒத்துழைக்காம போகலாம், நோய் வந்து கஷ்டப்படலாம். இது எல்லாமே வந்து கிருஷ்ணா அந்த பக்தரை பக்குவப்படுத்துறதுக்காக செய்யறேன். அப்பதான் அவருக்கு இந்த ஜட உலகத்து மேல விரக்தி ஏற்படும். சோ ஜட உலகத்து மேல விரக்தி ஏற்படாம கிருஷ்ணர் நம்ம திரும்ப போக முடியாது. சோ கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட், மெட்டீரியல் மேல டிட்டாச்மெண்ட். இந்த ஜட உலகத்துல விரக்தி ஏற்படணும், கிருஷ்ணர் மேல பற்றுதல் ஏற்படணும். ரெண்டும் ஒருங்கே ஒருங்கே நடக்கும். எப்படின்னா, இந்த ஜட உலகத்து மேல ஒருத்தருக்கு விரக்தி அடையும் போதுதான் கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரும்.
கிருஷ்ணர் மேல பட்டுதல் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா ஜட உலகத்துல விரக்தி அடையும். இதுதான் அழகு. என்ன அழகுனா பாருங்க, இந்த ஜட உலகத்தை நம்ம வெறுக்கும் போதுதான் கிருஷ்ணர் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் வரும். கிருஷ்ணர் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சுன்னா ஜட உலகத்தை நான் வெறுக்க ஆரம்பிச்சிருவேன். சே, என்னடா உலகம் இது, நன்றி கெட்ட மாந்தர்கள், இந்த உடல் வந்து பிரச்சனை பண்ணுது, ந- உறவினர்களா இப்படி இருக்காங்க, இந்த உலகம் இப்படி இருக்கு, எல்லாம் ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க, யாரை நம்புறதீங்க, யாரை நம்புறது, யார் மேல அன்பு செய்யறது, இந்த மாதிரி உலகத்துல விரக்தி வரும். இந்த விரக்தி ஏற்படும் போது என்ன பண்ணுவார் அவரு? பல்வேறு ஏமாற்றங்கள், குடும்ப உறவினரால ஏமாற்றம், நண்பர்களால ஏமாற்றம், உடலால ஏமாற்றம், பல்வேறு ஏமாற்றத்துக்கு ஆளாகும் போது அவர் கிருஷ்ணாட்ட வந்து கை தூக்கிடுவார். கிருஷ்ணா, எனக்கு நீங்க தான் போதும், நீங்க தான் ஏமாத்த மாட்டீங்க, நீங்க தான் உண்மையானவர் அப்படின்னு கை தூக்கிடுவார். சோ இந்த ஸ்டேஜ்க்கு ஒருத்தர் வந்துருவார். அதே மாதிரி கிருஷ்ணாட்ட வந்து கை தூக்குனவங்க, கிருஷ்ணா எனக்கு உன்னை விட ஒரு அடைக்கலம் இல்லை அப்படின்னு கிருஷ்ணாட்ட வந்து கை தூக்குனவங்க ஜட உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த ஜட உலக கவர்ச்சினால மயங்க மாட்டாங்க, மாயனுடைய கவர்ச்சினால மயங்க மாட்டாங்க. சோ அதனால பக்தர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே அந்த பக்தனை பக்குவப்படுத்துறது தான் பகவான் செய்யறார். ஒரு பக்தருடைய வாழ்க்கையில யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திர ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரோ அந்த பக்தனை பக்குவப்படுத்தி வெகு சீக்கிரமா தங்கிட்ட கூப்பிட்டுக்கணுங்கிறதுல கிருஷ்ணர் ஆர்வமா இருக்காரு. நம்ம வந்து கிருஷ்ணாட்ட போறதுக்கு ஆர்வம் காமிக்கிறோமோ இல்லையோ, நாம பக்தி மார்க்கத்தை செலக்ட் பண்ணிட்டோம். பக்தி மார்க்கத்துக்கு வந்துட்டாலே, கிருஷ்ணாட்ட வந்துட்டாலே, நம்மை விட ஒரு 100 மடங்கு ஆவலா இருக்காரு நம்மளை கூப்பிட்டுக்கணும், திரும்பி நம்மளை அழைச்சுக்கணும், அவர் கூட வச்சுக்கணும். எப்படி ஒரு அப்பா வந்து பிள்ளைகள் தங்க கூட இருக்குன்னு ஆசைப்படுவார். பிள்ளைகளுக்கு ஆசை இல்லைனாலும், அப்பாவை உதாசீனப்படுத்தினாலும், அப்பாவை மதிக்கலைனாலும், சில நேரம் பிள்ளைகள் அப்பாவை மதிக்கிறது இல்ல, அப்பாவை உதாசீனப்படுத்துறாங்க, ஆனால் அப்பா வந்து பிள்ளைகள் தங்கூட இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரிதான் கிருஷ்ணா. நாம கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டாலும், கிருஷ்ணர் வேண்டான்னு சொன்னாலும், கிருஷ்ணா கருணையோட வந்து நம்மளை கவர்றாரு. அப்படி நாம கிருஷ்ணரை நோக்கி கவரப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால, பகவானின் விக்கிரகத்தை தரிசனம் பண்றதுனாலயோ, அல்லது அவரது பிரசாதத்தை சாப்பிடுறதுனால, இல்ல நாம ஜெபிக்கிறதுனால, இல்ல அவரது லீலைகளை கேட்பதால, அஹ், இல்ல பக்தருடைய சங்கத்துல வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம கிருஷ்ணரால கவரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணா வந்து அவர் நம்ம விட அதிக ஆர்வமா இருக்கார் நம்மளை கூட்டுக்கிறது, திரும்பி நம்மளை அழைச்சுக்கணும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? அந்த பக்தனுக்கு இன்னும் அனுபவத்தை கொடுப்பார், எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு ரியலைசேஷன் அனுபவம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அந்த அனுபவத்துல அவர் பக்குவப்பட்டுட்டே வருவாரு. தென் ஒரு நாள் வந்து அவரை எதுவுமே பாதிக்காது. இந்த ஜட உலக பற்றுதல் அவர்கிட்ட இருக்காது, இந்த ஜட உலக கவர்ச்சியில் அவர் மயங்க மாட்டாரு, எதுவுமே அவர் பாதிக்காது. என்ன நடந்தாலும் அது கிருஷ்ணருடைய கருணையா பார்ப்பார். என்ன நடந்தாலும், எனக்கு வந்து நோய் குணமாயிருச்சா அதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை, நோய் குணமாகலையா அதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை, இந்த நோயில நான் இறந்து போயிட்டேன்னா அதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை, நான் பிழைச்சு வந்தேன்னா அதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை, நான் எழுந்து நடமாடாம இருக்குன்னா அதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை, நான் எழுந்து நடமாடுறேன்னா அதுவும் கிருஷ்ணாவுடைய கருணை. அப்ப எது செய்தாலும் பகவான் என் நன்மைக்கு தான் செய்வாரு. எது செய்தாலும் பகவான் என் நன்மைக்குத்தான் செய்வார். எது செய்தாலும் பகவான் என்னை பக்குவப்படுத்துறதா செய்யறாரு. எது செய்தாலும் பகவான் வந்து என்னை பக்தியில எனக்கு வந்து நிறைய அனுபவங்களை கொடுக்கறதுக்காக செய்யறாரு. என்ன பகவான் பக்குவப்படுத்துறாரு. இது மூலமா நான் கிருஷ்ணருடைய கருணையை நான் உணர்றேன். இனி வந்து நான் இந்த ஜட உலகத்தோட எந்த சம்மந்தம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு இந்த பக்தனுக்கு வைராகியத்தை ஏற்படுத்திடுவார். So அதனால சிம்பிளி மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் ஒரு கருவி தான், அவ்வளவுதான். இந்த உடம்பு ஒரு கருவி. இந்த உடம்பை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு ஒரு மெக்கானிக் மாதிரி தான். எப்படி காரை ஒரு மெக்கானிக் ரிப்பேர் பண்றாரோ அந்த மாதிரி தான் ஒரு டாக்டர். காரு சில நேரம் குணமா ரிப்பேர் ஆகலாம், சில பேர் ரிப்பேர் ஆக போலாம். மெக்கானிக் சொல்லிடுவாரு, சார் உங்க காரை சரி பண்ண முடியாது, பேசாம நீங்க வேற கார் வாங்கிருங்க, இந்த காரை எல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாதுங்க, ரொம்ப பாடாவதி ஆகி போச்சு, தூக்கி போட்டு வேற கார் வாங்கிக்கோங்க, இல்ல வேற செகண்ட் ஹேண்ட்ல வேணா கார் தரேன் பாத்துக்கிறீங்களா. மெக்கானிக்கிட்ட போனா நம்ம பழைய காரை டொறக்கு டொறக்குன்னு ஓட்டிட்டு போனா, சார் இந்த காரை எவ்வளவு வருஷமா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒண்ணு உதவாது, வேணா இந்த பழைய காரை கொடுத்துட்டு புதிய கார் வாங்குங்க, இல்ல நான் வேணா செகண்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு ஒரு கார் பிடிச்சி தர வாங்கிக்கிறீங்களாமா. அதே மாதிரிதான் நம்ம உடம்புல பிரச்சனை வரும்போது டாக்டர்கிட்ட போகலாம், மருந்து மாத்திரை சாப்பிடலாம், உதிரி பாகங்களை மாத்தலாம். ஒரு நாள்ல வரும்போது இந்த மெஷினையே மாத்தி ஆகணும். ஏன்னா இந்த மெஷின் நீடிக்காது. இந்த மெஷின் என்னைக்கும் நீடிக்காது, ஒரு நாள் தூக்கி போட்டு தான் ஆகணும். ஒரு நாள் இந்த மெஷின் எதுக்கு உதவாம போகும். இளமை இருக்கிற வரைக்கும் இந்த மெஷின் டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், தைய தக்கான்னு குதிக்கும், தலகால் புரியாம நடக்கும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு ஒரு மெஷின். இது இளமை இருக்கிற வரைக்கும் துள்ளி சாடி எல்லா வேலையும் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒன்னும் செய்ய முடியாது, தூக்கி போட்டுட்டு
அடுத்த உடம்பு எடுத்துக்க வேண்டியதான். பழைய காரை கொடுத்து புதிய கார் வாங்குற மாதிரி. அப்ப இங்க இருக்கிற எல்லா ஆர்கான்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உதிரி பாகங்களும் அந்த மித்திராங்கிற தேவதையினால கட்டுப்படுத்தப்படுது. அந்த மல உறுப்பு, அப்புறம் அந்த உண்ணக்கூடிய உணவு செரிமானாய் வெளியே போகக்கூடிய இந்த மலத்வாரம், இது எல்லாமே எதுல யாரு வந்து கட்டுப்படுத்துறா? அந்த மித்திராங்கிற தேவதை. அந்த மித்திராங்கிற தேவதை யார் கட்டுப்படுத்துறா? கிருஷ்ணா. இந்த புலன்களை எப்படி வந்தது? அவர் கொடுத்தாரு, அவர் விரும்பினாரு, இதெல்லாம் நடக்குது. உயிர்வாளிக்கு ஜட உடல் கொடுக்கப்பட்டது. அவ புலன்களும் அவருடைய ஏற்பாட்டுல தோன்றியது. அந்த புலன்களை கட்டுப்படுத்தும் தேவதைகளும் அவற்றிலிருந்து தோன்றினாங்க. இத வந்து இன்னைக்குள்ள விஞ்ஞானமோ மெடிக்கல் சயின்ஸோ புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது அவங்களுடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இங்க பாகவதம் சொல்லக்கூடிய சயின்ஸ் வந்து the spiritual science is beyond the material vision. இங்க ஆன்மீக அறிவியல் பௌதிக புலன்களுக்கு அப்பாற்பட்டது. There is no spiritual science, there is no material science. ஆன்மீக அறிவியல் இல்லைன்னா பௌதிக அறிவியல் கிடையாது. இது இன்னைக்கு உள்ளவனால ஏற்க முடியாது. ஏன்னா அவங்க முட்டாள்களா இருக்காங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் பெரிய டாக்டரா இருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம், இந்த ஆன்மீக அறிவியல் தெரியலைன்னா அவன் வெறும் ஒரு எந்திரத்தை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெஷினை ரிப்பேர் பண்ண ஒரு மெக்கானிக் மாதிரி தான். அவ்வளவுதான். இந்த மெக்கானிக் வந்து இந்த பாகத்தை சரி பண்ணலாம், ஆனா அந்த பாகத்தை அவனால உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா உற்பத்தி பண்ணது ஒருத்தன், அவன் ரிப்பேர் பண்ணி வேணா தரலாம். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பகவான் உற்பத்தி பண்ணியிருக்காரு. இந்த உதிரி பாகங்களை வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு அதை எப்படி சரி பண்றதுங்கிறதா டாக்டரோட வேலை. ம்? இந்த கல்லீரல் நுரையீரல் எல்லாம் எப்படி இயங்குது, இதயம் எப்படி இயங்குது, இரவு பகலா ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி மெட்டீரியல் சயின்ஸ். இந்த உதிரி பாகத்தை சில நேரம் அவங்களால சரி பண்ண முடியலாம், சரி பண்ண முடியாமலும் போகலாம். அதனால இந்த ஜடக்கல்வி வச்சு நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. வீண் இந்த பௌதிக கல்வி வச்சுட்டு ஒருத்தர் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. அடுத்தது 28வது ஸ்லோகம். ஆசிப்சோ பூர்ய பூர்யா புரப்பூர்யா நாபித்வாரம் அபானத தத்ராபன ததோ மிருத்யு பிரிதாக்வம் உபயாஸ்ரயம். Thereafter, when he desired to move from one body to another, navel and the air of departure and death were combined created. The navel is the shelter of both, namely death and the separating force. பாத்தீங்களா? அடுத்தது நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி எல்லாம் நடந்தா கேட்பாங்க. டாக்டர் நர்ஸ் எல்லாம் வந்து என்ன கேட்பாங்க? நீங்க மோஷன் கரெக்டா போறீங்களா? கேஸ் வந்து உங்களுக்கு வெளியே போகுதா? இந்த ஆசன வாயிலிருந்து உங்களுக்கு காத்து வெளியே போகுதா, காத்து பிரியுதா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் அந்த போனவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். யாராவது ஹாஸ்பிட்டல்ல வந்து சர்ஜரி பண்ணி அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு நீங்க மோஷன் கரெக்டா போனீங்களா, யூரின் கரெக்டா போறீங்களா, யூரின் என்ன கலர்ல போகுது, மோஷன் எப்படி போகுது, அது கெட்டியா போகுதா, அது லூஸா போகுதா, காத்து பிரியுதா, வாயு எப்படி போகுது, இதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இந்த இயக்கத்தை வைத்துக் கொண்டுதான் அவங்க இந்த உடல் எப்படி இயங்குதுங்கிறத ஜட்ஜ் பண்றாங்க. ஓ, இவருக்கு மோஷன் கரெக்டா போகுதா, இப்போ ஓகே நார்மலா இருக்காரு. யூரின் கரெக்டா போகுதா, ஓகே நார்மலா இருக்காரு. தென் வாயு பிரியுதா, கேஸ் வந்து வெளியே போகுதா, ஓகே ஒரு நார்மலா இருக்காரு. இதெல்லாம் போகல அப்படின்னா அவர் உடம்புல இன்னும் பிரச்சனை சரியாகல, எங்கேயோ பிரச்சனை இருக்கு. அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி தீர்வு, அதுக்கு ஸ்டடி பண்ணணும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன வைத்தியம் பண்றது. ஏன் அவருக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் மோஷன் ஒழுங்கா போக மாட்டேங்குது, ஏன் மோஷன் போய்கிட்டே இருக்கு, ஏன் யூரின் ஒழுங்கா போக மாட்டேங்குது, ஏன் யூரின் போய்கிட்டே இருக்கு, ஏன் யூரின் இந்த கலர்ல போகுது, ஏன் வாயு பிரிய மாட்டேங்குது, ஏன் வாயு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் ஸ்டடி பண்ணும். அப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி இந்த உடல்ல வரக்கூடிய இயக்கங்கள், இந்த எந்திரங்கள், இந்த எதிரி பாகங்கள், இதை வச்சுதான் மருத்துவர் என்ன பண்றாங்க, அதுக்கான பிரச்சனை என்னங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அதற்கான மருத்துவத்தை செய்யறாங்க. ரைட். இந்த உடம்பு ஃபுல்லாவே கபவாதம் பித்தம் தான். கபத்தினால வரக்கூடிய தொந்தரவு, வாதத்தினால வரக்கூடிய தொந்தரவு, பித்தத்தினால வரக்கூடிய தொந்தரவு. முன்னெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலே இது சரி பண்ணாங்க ஆயுர்வேதம் மூலமா. ஒரு காலத்துல வந்து ஆயுர்வேத மருத்துவம் மட்டும்தான் இருந்தது. இந்த ஆயுர்வேத மருத்துவம் மூலமா அறுவை சிகிச்சையே செய்யாம, அறுவை சிகிச்சை பண்ணாமலே இதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு காலங்கள்லாம் மாறிடுச்சு. உண்ணக்கூடிய உணவு வந்து சுத்தம் இல்ல, அப்புறம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணி, வாழ்க்கை முறை எல்லாமே, உண்ணக்கூடிய உணவு எல்லாமே மாறிடுச்சு. அதனால இன்னைக்கு ஆயுர்வேதா பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகுமா? ரெண்டாவது, அந்த மாதிரி சில திடீர் பிரச்சனைகள் வரும்போது, அது உடனடி ஆபத்து காலம் வரும்போது அது ஆயுர்வேதத்துல போய் சரி பண்ண முடியுமா? இதெல்லாம் நீ கேள்விக்குறியாயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு நாம உண்ணக்கூடிய உணவு
நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்திருக்கு. அப்ப மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்து நம்ம வாழ்றதுனால நம்முடைய உடலுக்கு தேவையான மருத்துவம் மேற்கத்திய கலாச்சாரம் மாதிரி தான் ஆயிப்போச்சு. மருந்து மாத்திரையில தான் நிறைய பேரோட வாழ்க்கை மருந்து மாத்திரையில தான் ஓடுது. இங்க வந்து கிட்டத்தட்ட 30 பேர் பக்கம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுல பாதி பேருடைய வாழ்க்கை மருந்து மாத்திரையில தான் ஓடுன்னு நினைக்கிறேன். பிரஷருக்கு மருந்து வச்சிருக்கிறாங்க, சுகருக்கு மருந்து வச்சிருக்கிறாங்க, குறைஞ்ச பிபி குறைஞ்சிருச்சுன்னு மருந்து, பிபி அதிகமாயிருச்சுன்னு மருந்து, சக்கரை குறைஞ்சதுன்னா மருந்து, சக்கரை கூடுனா மருந்து. இதெல்லாம் நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டதே இல்லை. அப்புறம் சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், அஹ், இவ்வளவு மருத்துவ முன்னேற்றமாய் கூட இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அது செலவு பண்ணிட்டு தான் இருக்கு. மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கு. நோயின் தீர்ந்தபாடு இல்லை. சோ இந்த மாதிரி வாழ்க்கை முறை நம்ம இயற்கையை சார்ந்து வாழ்ந்தோம் இல்லையா? அந்த இயற்கையை சார்ந்து வாழ்ந்த முறையில ஆயுர்வேதம் கை கொடுத்தது. இயற்கையை சார்ந்து வாழ்ந்ததுனால, இயற்கையான உணவுல சாப்பிட்டதுனால, எளிமையா வாழ்ந்ததுனால, இயற்கையா சார்ந்த உணவு வந்து நமக்கு சாப்பிட்டதுனால உணவே மருந்தா இருக்கு. அந்த உணவே மருந்தா இருந்ததுனால நோய்வாய்ப்பட்ட நோய் இல்லாம இருந்தாங்க. உணவே மருந்து, சாப்பிடக்கூடிய உணவே மருந்து தான். கீரை வகைகள், அதுல இருந்து நிறைய விதமான கீரைகள் சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கீரையாவது சேர்த்துக்குவாங்க. இன்னைக்கு கீரையை சேர்க்கலாம், அதுக்கு பயமா இருக்கு. அது மருந்து அடிச்சு விட்டுறா, கலர் போட்டு விட்டுறான். கீரை வகைகள், பழங்கள், பழங்கள்லாம் எவ்வளவு நாள் ஆனாலும் அழுகி போகாமலே இருக்குது. அதுலயும் மருந்து போட்டு விட்டுறாங்க. அரிசி வேற, அரிசி மருந்து அடிக்கிறதெல்லாம் போய் பிளாஸ்டிக்லயே அரிசி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல அரிசியில மருந்து அடிச்சாங்க, நெல்லுல போய் மருந்து அடிச்சாங்க. இன்னைக்கு மருந்து அடிக்கிறதுல அட்வான்ஸ் ஆகி நெல்லே கலப்படம் பண்ணி விட்டாங்க, பிளாஸ்டிக் நெல்லை விட்டாங்க. இப்ப எதை சாப்பிடுறோம், எதை நம்பி சாப்பிடுறது, எதை சாப்பிடுறது, எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல. ஏதோ உயிர் வாழ்றதுக்கு வேண்டி சாப்பிட்டா இப்ப உயிர் வாழ்றதே பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. கலியுக தொடக்கத்திலேயே இப்படி. கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் இருக்கு. கலியுக தொடக்கத்திலேயே சாப்பிடுற உணவை நம்பி சாப்பிட முடியல. இதுல என்னத்தை கலந்துருக்கானு பயமா இருக்குது. எதையாவது கலந்து விட்டுறாங்க. சரி போட்டோம். இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த உடல் உள்ள உறுப்புகள் எல்லாம், இந்த ஆசன வாயில வந்து காற்று வெளியில போகணும், மலம் சரியா கழிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். பண்றதால இதெல்லாம் இந்த கண்ட்ரோலிங் டெய்ட்டி யாரு, இதை யார் கட்டுப்படுத்துறாங்க, இதெல்லாம் யார் யார் மூலமா அதெல்லாம் இயங்குது, இதெல்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு விஞ்ஞான சயின்ஸ் வந்து மெட்டீரியல் சயின்ஸ், பௌதிக விஞ்ஞானம் இதுக்கான மூலத்தை கண்டுபிடிக்கல, வேற கண்டுபிடிக்க முடியல. இந்த பாகங்களை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் வந்து, மெட்டீரியல் சயின்ஸ் வந்து என்ன படிக்கிறாங்க, இதெல்லாம் படிச்சு இதை வந்து இந்த உதிரி பாகத்தை, இந்த இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சரி பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தவும் செய்யறாங்க. ஆனா இது எப்படி இயங்குது, எங்க பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. என்கிட்ட டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியலங்க. ஏன்னா பொதுவா யாருக்கு கல்லீரல் பாதிப்படையும், குடிகாரங்களுக்கு தான் பாதிப்படையும். நீங்க குடிக்கிறதே இல்லையே, எப்படி ஆச்சு, ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி எப்படி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை. அவ்வளவுதான். இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் வந்து ஃபைலே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எப்படி நடந்தது, எப்படியா நடந்திருக்கலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளவு. சார் எப்படி சார் எனக்கு இந்த வியாதி வந்தது, எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, எங்க என்ன நடந்தது, அது ஏதோ நடந்திருக்குங்க, அது என்ன நடந்தது தெரியாது, ஆனா இனி உங்களுக்கு வராது, அப்படிதான் சொல்றாங்க. நாங்கெல்லாம் சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டோம், அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி இந்த பாகத்துல கட் பண்ணி எடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, ஆனா நீங்க முன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது, அப்படிலாம் சொல்லி சமாளிச்சு. அட ஏன் வந்தது, அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. என்ன இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அவ்வளவு. இவ்வளவுதான். ஏதோ காப்பாத்தி விட்டாங்களே, சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். அது கிருஷ்ணர் தான் காப்பாத்தி, அவங்க எங்க காப்பாத்தி விட்டாங்க, கிருஷ்ணர் தான் காப்பாத்தி விட்டாரு. அந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்ல என்ன நடக்கும், எப்ப என்ன நடக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ தேர் ஆஃப்டர் ஹீ டிசைர் டு மூவ் ஃப்ரம் த ஒன் பாடி டு அனதர். பகவான் விருப்பப்பட்ட ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறணும்னு பகவான் விருப்பப்பட்டாதான் அந்த உயிர்வாளிக்கு மரணம் ஏற்படும். அப்பதான் அவர் உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போக முடியும். இல்லாட்டி வயசானாலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். வியாதி வந்து, ஜரா முதுமை வந்து கண்ணு முன்னாடியே பல கஷ்டங்களை பார்த்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப வயசாகி அவங்க உயிரோடு இருப்பாங்க, அவங்க பேர பிள்ளை மகன் மருமகள்லாம் செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டிய கர்மா அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். கண்ணு முன்னாடி பையன் செத்து போவான், மருமக பேர பிள்ளை எல்லாம் செத்து போய் இந்த அம்மா மட்டும் குத்துக்கல் மாதிரி இருக்கு. அது அந்த அம்மாவுடைய கர்மா. அப்ப கிருஷ்ணர் விரும்பினாதான் அவங்களுக்கு மரணம் வரும். ஆனா அவங்களும் ஒரு நாள் இறந்து போவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இறந்து போவாங்க. அப்புறம் என்னாச்சு, அவரு விரும்பினாதான். சோ நாவல், இந்த தொப்புள் இருக்கு இல்லையா, இந்த தொப்புள் தான் நமக்கு பிறப்பிடமா அமையுது. ஆனா அதையே வந்து சினிமால கேவலமெல்லாம் காமிப்பாங்க. அது ரெண்டாவது. இந்த தொப்புள் வந்து பிறப்பிடமா அமையுது இல்லையா, இந்த தொப்புள் கோடியில இருந்து தான் அந்த குழந்தைக்கு உணவு போகுது பாருங்க, அதுக்கும் கிருஷ்ணர் அனுமதிக்கணும்.
கிருஷ்ணர் அனுமதி கொடுத்தாதான் அந்த கருவில் இருக்கிற சிசுவுக்கு வந்து தொப்புள் கொடி மூலமா உணவு போகுது. அப்புறம் என்னாச்சு? குழந்தை வெளியில வருது. எப்படி வெளியே வருது? இந்த வாயு தள்ளும், ஜடவாயு. ஜடவாயு தள்ளும் போது அந்த குழந்தை வெளியே வருங்க. பிரபா சொல்றாரு, த பிராணவாயு கண்டினியூஸ் த லைஃப், அந்த அப்பான வாயு ஸ்டாப் த லிவிங். பிராணா அப்பா ஆக்சுவலி இந்த இந்த யோகினி மாதாக்கு தெரியும், இந்த உடல்ல 5 விதமான காற்று இருக்கு. பிராணா, அப்பானா, வியூனா, உதானா, சமானா. இந்த 5 விதமான காற்று உடம்புல சுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒன்னொன்னு ஒரு ஒரு வேலையை செய்யும். ஒரு வாய் வந்து உயிர் வாழ்றதுக்கு, ஒரு வாய் உயிர் எடுக்கிறதுக்கு. அத பிராணம் பிராணனை வாக்காதே சொல்லுவாங்க. அதான் பிராணவாயு. பிராணவாயு தான் உயிர் வாழ்றது. அப்பான வாயு உயிரை நிறுத்துறது. இப்படி ஒரு ஒரு வாயுக்கும் ஒரு ஒரு செயல் இருக்கு. இந்த மாதிரி இந்த வாயு சுழற்சினாலதான் நம்ம உடலே இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உடல் எப்படி இயங்குது? இந்த வாயு சுழற்சி. இதை கட்டுப்படுத்தக்கூடிய தேவதை இருக்காரு. இந்த கட்டுப்படுத்திய தேவதையும் கட்டுப்படுத்துறது பகவான். சோ நீங்க பாருங்க, பிரம்மாவும் பகவானுடைய நாபில இருந்தா வந்தார். பிரம்மா எங்கிருந்து வந்தாரு? பத்மநாபன். பகவானுடைய பத்மநாபம், தாமரை போன்ற பகவானுடைய நாபியிலிருந்து பிரம்மா தோன்றினார். பிரம்மா வந்து மேல் நோக்கி வந்தார். ஏன்னா அவர் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையா இருந்தனால பிரம்மா பகவான் சுயமா வந்தாரு. அவர் தொப்புள் கொடுத்து மேல் நோக்கி வளர்ந்தார். நம்ம எல்லாம் வந்து கர்ம வினையினால வரக்கூடிய குழந்தை. ஜடவாயு உதச்சு தள்ளதுக்கு அப்புறம் நான் வெளியில வந்து விழுவோம், தலை குப்புற வந்து விழுந்தோம். நம்மளுடைய பிறப்புக்கும் பிரம்மாவுடைய பிறப்புக்கும் ஏணி வச்சா எட்டாது. பிரம்மாவுடைய பிறப்பு வந்து உயர்ந்தது. நம்முடைய பிறப்பு ரொம்ப கீழ்நிலையானது. விழுந்து போன ஆத்மா, வீழ்ந்த ஆத்மான்னு சொல்றது. தலை குப்புற வந்து விழுந்த ஜட உலகத்துல. So the pranavayu continue the life and the apanavayu stopping the living force. Both the vibrations are generated from the abdomen hole. அந்த தொப்புள் துவாரத்திலிருந்து தான் இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. The navel is the joint from the body to the other. இந்த தொப்புள் தான் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய இடமா இருக்கு. Lord Brahma was born on the abdominal hole of Garbhodsha Vishnu as a separated body, and the same principle is followed even in the birth of any ordinary body. எப்படி பிரம்மா வந்து பகவானுடைய நாபிலிருந்து வந்தாரோ, அதே போலதான் மற்ற ஜீவன்களும் தாயினுடைய கருப்பையிலிருந்து தோன்றி அந்த தொப்புள் கொடி மூலமா உணவெல்லாம் போய் அந்த தொப்புள் கொடி கட் பண்ணி விடுறாங்க. தொப்புள் கொடி கட் பண்ண உடனே அந்த அந்த குழந்தை வெளியே வந்து எப்படி இருக்கும்? ஒரு ஜடம் மாதிரி இருக்கும். டாக்டர் காலை பிடிச்சி தூக்கி 2 அடி போடுவார். அதுக்கப்புறம் தான் தப்புனுக்கு ஒரு மூச்சு வரும், சுவாசம் வரும். அது பூரா உடம்பு பூரா மலம் மூத்திரம் சீலும் கிடக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு கொடுத்தா ஐய குழந்தை ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னது? The body of the child develops from the body of the mother, and when the child is separated from the body of the mother, is separated by cutting the navel joint. பாத்தீங்களா? முதல்ல தொப்புள் கொடியில அந்த கருவறையில அந்த கரு உற்பத்தி ஆச்சு. அது தொப்புள் கொடி மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த தொப்புள் கொடியில இருந்து உணவு போயிட்டே இருக்கு அதுக்கு. அது மூலமா தான் அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை வெளியில வந்தோடனே தொப்புள் கொடி கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வெளியில இருந்து அது வந்து சுவாசம். இந்த தொப்புள் கொடியில இருந்து அந்த குழந்தைக்கு சுவாசமும், கருவுல இருக்கிற குழந்தை, கருவுல இருக்கிற குழந்தைக்கு தொப்புள் கொடி மூலமா தான் சுவாசமும் உணவும் போயிட்டு இருந்தது. அது வெளியில வந்தோடனே கட் பண்ணிடும். கட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பகவானுடைய ஏற்பாட்டினால அது வெளியிலிருந்து சுவாசிக்க ஆரம்பிக்குது. உடனே அம்மாவுடைய மார்புல பால் சுரக்குது. யார் ஏற்படுத்துறா? அதெல்லாம் ஒரு பெண் தாய்மை அடைகிறா. எப்படி அடைகிறா? எப்படி தாய்மை அடைகிறா? குழந்தை பிறந்தோடனே எப்படி அந்த குழந்தைக்கு பால் கிடைக்குது? கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேக உற்பத்தி. பகவானுடைய ஏற்பாட்டினால, பகவானுடைய ஏற்பாட்டினால நாயோடைய கருவுல இருந்து நாய்க்குட்டி வந்து வெளியில விழுகுது. பூனையோட கருவுல இருந்து பூனைக்குட்டி வந்து வெளியே விழுகுது. பசுவோடைய கருவுல இருந்து பசுமாடு கண்ணு போடுது, கன்றுக்குட்டி வெளியே வந்து விழுகுது. ஒரு பெண்ணுடைய கருவுல இருந்து ஒரு குழந்தை வந்து வெளியே விழுகுது. அப்ப உடனே அந்த தாயினுடைய மடியில பால் சுரக்குது. அந்த குழந்தைக்கு உணவு ஏற்பாடு பண்ணிட்டேன். தட் இஸ் த பவர் ஆஃப் கிருஷ்ணா. அதுதான் கிருஷ்ணனுடைய அச்சிந்திய சக்தி. அவர் தன் சக்தி மூலமா அந்த ஜீவனுக்கு உணவு கொடுக்கிறார். அந்த கருவில் இருக்கும் போதும் அவர் தான் உணவு கொடுத்துட்டு இருந்தார். தொப்புள் கொடி மூலமா உணவு போயிட்டு இருந்தது. And that is the way the Supreme Lord manifested himself as separated many. The living entities are therefore separated parts and thus they have no independence. பாத்தீங்களா? அப்ப உயிர்வாளிகளும் கிருஷ்ணருடைய ஒரு சிறிய அம்சம் தான், பின்ன பகுதி தான். அவங்க தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்க இல்ல. ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? நான் சுதந்திரமானவன் நினைச்சிட்டு. இதுதான் நம்ம பண்ற ப்ராப்ளம். நம்முடைய பிரச்சனை இதுதான். அடுத்தது
ஓகே, டைம் எவ்வளோச்சு? ஆதிசோர் அன்னபானாம் அசன் குக்ஷி அந்தர் நாதய நாத்யா சமுத்திரச்சதயோ துஸ்தி புஸ்தி தத் ஆஸ்ரய. When there was desire to have food and drink, the abdomen and the intestines and also arteries become manifested. The rivers and the seas are the source of their substance and metabolism. பாருங்க, இதெல்லாம் மருத்துவர்கள் சயின்ஸ் படிக்கிறாங்க. அது சாப்பாடு கொடுத்து டைஜஷன் ஆகணும், அதாவணும் இதாகணும், என்னத்தையோ மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இது எப்படி இயங்குது? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெய்டி யாரு? உண்ணக்கூடிய உணவு, குடிக்கும் பருகும் நீர், இதெல்லாம் வயிற்றுக்குள்ள போய் அது டைஜஷன் பண்ணணும்னா அதெல்லாம் என்ன பண்ணுது? யாரு அது டெய்டி? அந்த தேவதை யாரு? அந்த தேவதை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க? சமுத்திரங்களும் நதிகளும், நதிகளும் சமுத்திரமும் வந்து இதுக்கு காரணமா அமையுது. அதை ஆளும் தேவதை, அதை ஆளும் தேவதை பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்காரு. The controlling deities of the intestines are the river, and those of the arteries are the seas. Fulfillment of the belly with food and drink is the cause of substance, and the metabolism of the food and drink replace the waste of the bodily energies. Therefore, the body's health is dependent on the healthy action of the intestines and the arteries. The rivers and the seas being the controlling deities of the two, keeping the intestines and the arteries in healthy order. நம்ம தான் நதிகளை பூரா மூடிடுறோமே. நதிகளை பூரா சாக்கடை ஆக்க வேண்டியது, இல்லை மூடிட வேண்டியது. எல்லா சாக்கடை தண்ணி கடல்ல போய் கலக்க வேண்டியது. அதுக்குன்னு ஒரு பூர்ணத்துவம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு படைப்புல வந்து இயற்கை வந்து இறைவன் இந்த ஜீவனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக படைச்சிருக்காரு. பகவான் இயற்கையை படைச்சதே வந்து நம்ம ஆரோக்கியமா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், கிருஷ்ண உணர்வை பின்பற்றணும். அவருக்கு இயற்கை வந்து இறைவன் தந்த பரிசு. இயற்கை வந்து இறைவன் கொடுத்த பரிசு. அதை துஷ்பிரயோகம் பண்ணாம அதை ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டு நிம்மதியா வாழலாம். ஆனா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஸோ இயற்கையை வந்து துன்புறுத்த இயற்கைக்கு எதிராக செயல்பட மனிதனும் பல்வேறு உபாதைகளை சந்திக்கிறார், பல்வேறு கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிக்கிறார். அடுத்தது நிதியசோராத்ம மாயம் ஹிருதயம் நிராபித்யத ததோ மனச்சந்திர இதி சங்கல்ப காமயே வச்ச. When there was a desire to think about the activities of his own energy, then the heart, the seat of the mind, the moon, determination of all desire become manifested. பாத்தீங்களா? உயிர்வாளிகளுக்கு பகவான் ஒரு புலன்களை கொடுக்கிறாரு. அந்த புலன்களை கொடுத்துட்டு அந்த புலன்களை செயல்படுத்துறதுக்கு மனதை கொடுக்கிறாரு. மனம் இருக்கும் இடம் இதயம், இதயம் செயல்பட ஆரம்பிக்குது, மனது அங்கிருந்து இயங்குது. இதெல்லாம் அப்படி நடக்குது. சோ இந்த மனதை கட்டுப்படும் தேவதை சந்திரன். சந்திரன் வந்து மனதை கட்டுப்படுத்தும் தேவதை. அந்த சந்திரனையும் கட்டுப்படுத்தக்கூடிய தேவதை தான் பகவான், ஆதி தேவம். கிருஷ்ணா வந்து தேவாதி தேவன். ஸோ அதனால இங்க வந்து எதுவுமே ஏதோ வந்து தனிச்சையாவோ திடீர்னு தானா இயங்குறதாவோ இல்ல திடீர்னு இயங்குறதோ இல்ல தனிச்சையா இயங்குறதோ அல்ல. இங்க ஒன்னொன்னும் ஜட உலகத்துல காண ஒன்னொன்னும் பகவானையே சார்ந்திருக்கு. இந்த ஜட இயற்கையும் பகவானை சார்ந்திருக்கு. ஜட இருக்கினால பெறப்பட்ட புலன்களும் பகவானை சார்ந்திருக்கு. இந்த ஜட உடலும் பகவானை சார்ந்திருக்கு. இந்த உடல் இருக்கிற மனம் புத்தி இதுவும் பகவானை சார்ந்திருக்கு. இந்த உடல் இருக்கிற ஆத்மாவும் பகவானை சார்ந்திருக்கு. அப்ப எதுவுமே தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியதல்ல. இந்த புலன்களை ஆளும் தேவதைகளும் பகவானை சார்ந்திருக்கு. எல்லாமே அனைத்தும் கிருஷ்ணனை சார்ந்திருக்கு. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல. மத்த பரதரம் நான் அந்நியத் கிஞ்சிதஸ்தி தனம் ஜெயா மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனாய்வ. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல அனைத்தும் கிருஷ்ணரையே சார்ந்து. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம நல்லா. பொருள் என்ன சொல்லியிருக்காரு? எங்கெல்லாம் ஆத்மா இருக்கோ அங்க பரமாத்மா இருக்கு. அப்ப இந்த உடல்ல ஆத்மா இருந்தா பரமாத்மா கூட இருக்காரு. பரமாத்மா இயக்கிறதுனாலதான் எல்லாம் இயங்குது. பிரபஞ்சமே அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு உயிர்வாளிக்கும் அவருடைய செயல்வழிக்கு தகுந்தாற் போல பரமாத்மா அவர் அனுமதி கொடுக்கிறாரு. அந்த அனுமதியின் பேர்ல ஆத்மா செயல்பட ஆரம்பிக்குது. அதுல வரக்கூடிய இன்ப துன்பங்களை ஆத்மா அனுபவிச்சுட்டு இருக்கு. இப்படித்தான் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம விடுபடணும். இந்த மாதிரி
பகவானுடைய புறசக்தி, இந்த ஜடசக்தியினுடைய ஆளுமையில இருக்கு நம்ம. ஆனா உண்மையில உயிர் வாழுங்க இந்த ஜடசக்தியை விட உயர்ந்தவங்க. ஆனா நம்ம தாழ்ந்த நிலையில் இருக்கிறதுனால இந்த ஜடசக்தியோட ஆளுமையில நம்ம இருக்கோம். நாம என்ன நினைக்கிறோம், இந்த ஜடத்தை அடக்கி ஆளணும்னு. ஆனா அது நடக்காது. இந்த ஜட உலகத்தை நம்மளால அடக்கி ஆள முடியாது. இந்த ஜட உலகம் சரி, ஜீவாத்மாவும் சரி, ரெண்டையும் கட்டுப்படுத்துபவர், அடக்கி ஆள்பவர் அவர்தான். அவர்தான் ஆள்பவர், நம்ம எல்லாம் ஆளப்படுறவங்க. இதை ஒத்துக்கிட்டு ஒழுங்கா நம்ம கிருஷ்ண பக்தியை ஒழுங்கா பயிற்சி பண்ணுனா இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபடலாம். இந்த ஜட இயற்கை, அதனால விளையக்கூடிய முக்குணங்கள், அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள், அதனால இந்த ஜட உடல் எடுத்து வரக்கூடிய துன்பங்கள், இதுல இருந்தெல்லாம் ஒருத்தர் விடுபடணும்னு சொன்னா அவங்க கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணரை சரணடைவை தவிர, கிருஷ்ண உணர்வை பின்பற்ற தவிர வேற வழி இல்லை. இதுதான் ஒரே ஆப்ஷன். அது ஹரே கிருஷ்ணா மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி நாம ஜபம் செஞ்சு மனதை தூய்மைப்படுத்தி புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தி இதெல்லாம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். இல்ல திரும்பி இதே நெட்வொர்க் தான். இந்த நெட்வொர்க்ல இருந்து வெளியில வரணும். இந்த சுழற்சி, இந்த பிறப்பு இழப்பு சுழற்சி ஒருத்தர் வெளியில வரணும். அதுக்கு கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணணும். கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கலைன்னா திரும்பி இந்த சேம் நெட்வொர்க், திரும்பி அம்மாவோட வயிற்றுக்குள்ள போகணும், திரும்பி புலன்கள் தோன்றும், அந்த புலன்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கு நோய் வரும், அதை அனுபவிக்க, எல்லாத்தையும் அனுபவிக்கும். லைஃப் லாங், லைஃப் ஆஃப்டர் லைஃப், பிறவி தோறும் இதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப புத்திசாலித்தனம் என்னது? இந்த ஜட உடல் எடுத்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறதோட நம்ம என்னதான் இன்பம் அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் துன்பமும் சேர்ந்து வரும். இதை தவிர்க்கவே முடியாது. அதனால உண்மையான ஆனந்தம் கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு. அங்க திரும்பி போறதா புத்திசாலித்தனம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, சில பிரபுபாத் கி ஜெய்.